Hello friends, welcome back to Sudha Madhavan's kitchen. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான எல்லா சாதத்துக்குமே பெஸ்ட் சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ்னு வாங்க போயிட்டா இதை கண்டிப்பாக வாங்காமல் வரவும் மாட்டோம், வாங்க மறக்கவும் மாட்டோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த சாதம்னாலும் இந்த சைட் டிஷ் இருந்தால் போதுங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான crispy potato roast வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைட் டிஷ்ஷை ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் நம்மளோட வீட்டு மசாலா வச்சும் சூப்பராக பண்ணலாம். இந்த கிறிஸ்பி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம்ஸ். இதோட தோலை நீக்கி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டாலே போதும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி கோட் பண்ண போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இது கூட கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்க மைதா கூட நல்லா கோட் பண்ணியாச்சு. இன்னும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்க ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் டிப்ஸ் ஒன்று இங்கே சொல்கிறேன். எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது ஸ்மால் கடாய் இல்லைன்னா ஸ்மால் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆயில் கன்சூமிங் கம்மியாக இருக்கும், ஆயில் அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் பெரிய பேன் ஆர் பெரிய கடாய் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவு ஆயில் கன்சூமிங் அதிகமாக இருக்கும், ஆயில் வேஸ்ட் ஆகிற கூட சான்ஸ் இருக்குது. நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வந்துருச்சு. இனி நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இனி நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேன் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே உருளைக்கிழங்கு டிஷ் செய்யும் போது கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும். ஏன்னா உருளைக்கிழங்குனால கேஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் பயந்துட்டு சாப்பிடாம கூட இருக்கும். அதனால் பூண்டு சேர்த்துக்கிட்டால் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த தயிர் இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு சேர்த்தும் போது சிக்கன் 65 கூட லாஸ்ட்டாக நம்ம லெமன் ஜூஸ் லைட்டாக சேர்த்தி சாப்பிட்டா எப்படி புளிப்பு சுவையோடு இருக்குமோ அந்த புளிப்பு சுவை இதுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இதில் சேர்த்திக்கலாம். பொட்டேட்டோவை மசாலா கூட ரோஸ்ட் பண்ணும்போது பொட்டேட்டோவை கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா பொட்டேட்டோ குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம்.
லாஸ்ட்டாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ ரோஸ்ட் ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட் எல்லா வித சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரஸ் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லா சாதத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.